சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். ஐயா சொன்னாரு நாளைக்கு நீங்க ரம்யாவை பொண்ணு பார்க்க வரதா. ஆமா, ஏ நம்பிக்கை இல்லையா? நாங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரோம். நேர்ல வந்து மிச்சத்தை எல்லாம் பேசிக்கலாம். மாமா சொல்லிட்டேன், இந்தாங்க. என்னம்மா வினோ, என் மருமகளே சொல்லிட்டா, இப்பயாவது நம்புறியா? இந்த அருணாச்சலம் ஒரு விஷயத்தை கையில எடுத்துட்டா அதை முடிக்காம விடவே மாட்டான். நீ தைரியமா என்ன நம்பலாம், எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ மத்த ஏற்பாடுகளை பாருமா, நான் வச்சிடுறேன். சரிங்க ஐயா. சரிம்மா. மருமகளே, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவா பண்ணிடணும். சரி. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்பா. ஏண்டா, எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சது நானு, எனக்கெல்லாம் தேங்க்ஸ் இல்லையா? தாத்தா, உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இருக்கு தாத்தா. வாங்க போலாம். வா வா. வாங்க தாத்தா. நினைச்சதை முடிச்சிட்ட மாதிரியா? நீங்க முடிச்சிருக்கீங்க. அதான்டா அருணாச்சலம். கடவுளே, திரும்பவும் எந்த பிரச்சனையும் இதுல வராம நீதான் கூடவே இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். ரம்யா ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு நல்லபடியா கிடைக்கணும். ரம்யா, ரம்யா, ஏய் ரம்யா. சொல்லுங்க அண்ணி. நீ முதல்ல எந்திரிச்சு எதுக்கு அண்ணி? நீ வா, நான் சொல்றேன். என்ன ஆச்சு? வா. என்னம்மா? என்ன வினோ, என்ன ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? சொல்றேன் அத்தை. ரம்யா, நீ மேல போய் கையோட உன் அண்ணனையும் அண்ணியையும் நான் சொன்னதா சொல்லி நீ இங்க கூட்டிட்டு வா. அவ எதுக்குமா? இப்பதான் சந்தோஷமான விஷயம்னு சொன்னேன். அதுங்க வந்துச்சுன்னா அந்த சந்தோஷமே கெட்டு போயிடும். அத்தை, பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா? ஏய் ரம்யா, போய் கூட்டிட்டு வா. போடி. அதுங்க குணம் தெரிஞ்சிருந்தும் பண்ற. சரி பண்ணு. ஆமா, என்ன விஷயம் வினோ? என்கிட்ட மட்டும் தனியா சொல்ல. அத்தை, எல்லாரும் வரட்டும் அத்தை, சொல்றேன். எதுக்கு கூப்பிடுறான்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டா. வா வாங்குறா. ஏய் சொல்லுடி, எதுக்குடி உங்க அண்ணி கூப்பிடுறா? தெரியல, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஐயே, என்ன வாங்க இருக்கும்? அது போனா தெரியும். வந்து தொலைங்க, அது எங்களுக்கு தெரியாது பாருங்க. இதுக்கு நான் வராமலே இருந்துக்கலாம். வினோ, எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னன்னு சொல்ல. அத்தை, நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். வெயிட் பண்ணுங்க, வராங்க. என்ன வினோ, எதுக்கு எங்களை அவசரமா வர சொன்ன? என்னத்த? நாட்டுக்கோழி குழம்பு வச்சு களி செஞ்சு வச்சிருக்கா. அதான் ஒரு வயசு சாப்பிட்டு போட்டோன்னு கூட்டிட்டு வர சொன்னா. அப்ப மேலே கொடுத்து அனுப்பி இருக்க வேண்டியதுன்னு ஒரு இட்டு. ஊட்டி விடுவாங்க இரு. இவ அப்படியே இப்பதான் புது மருமக. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வர சொல்லி இருக்கிறா. இரு சொல்லுவா. ரம்யா, நீ முதல்ல அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. சரிங்க, சொல்றேன். எதுக்கு? நல்லா இருமா. என்னன்னு சொல்ல. ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். நமக்கு தெரியாம அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? இதுங்க வாழ்க்கையில சந்தோஷங்கிற வார்த்தை கூட வாயில வரக்கூடாதே. என்னன்னு சொல்லு, கேப்போம். சந்தோஷமா இல்லையான்னு. நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு நல்லது நடக்க போகுது. அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதான். முதல்ல விஷயத்த சொல்லு, அது நல்லதா கெட்டதான்னு நாங்க சொல்றோம்.
நம்ம ரம்யாவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? எப்ப யாரு புதுசா? ஏன் ரம்யா, நீ என்ன அவ்வளோ பெரிய உலக அழகியா? ஒருத்தன் போனதும் ஒருத்தனை வரிசை கட்டி வந்து நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு தான் இவ எதுக்குன்னு கேட்டேன். நீ எங்க என் பேச்ச கேக்குற? ஆமா வினோ, யார் வராங்க? வேற யாரும் இல்ல, ரம்யா மனசுல இருக்கிற அந்த பையன் வீட்ல இருந்துதான்.